நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் ஆணாதிக்கத்துக்கு பெயர் போன குணசேகரன் வந்து இப்போ அந்த வீட்டு பெண்களை பாராட்டுறது, அவங்க சமையலை பாராட்டுறதுன்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே குணசேகரன் உண்மையிலே திருந்திட்டாரா, இல்லை திருந்திட்ட மாதிரி நடிக்கிறாரா, அவருடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு அவர் இப்படி நாடகம் போட்டுருக்காரான்னு சொல்லி நமக்கெல்லாம் சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா குணசேகரன் இப்படி அடங்கி போகிற ஆளே கிடையாது. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குணசேகரன் பயங்கரமாக ஆட்டம் போட்டார். அந்த வீட்டு பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு அவ்வளோ சின்சியராக இருந்தார். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு குணசேகரனோட நடவடிக்கை சுத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கு. குணசேகரனுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய நம்ம கதிர் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருப்பார். எப்போவுமே துள்ளிக்கிட்டு இருப்பார். குணசேகரன் கையை நீட்டின இடத்துல அந்த இடத்துல போயிட்டு துவம்சம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்தளவுக்கு கதிர் வந்து அடாவடிக்கு பேர் போனவர் தான். இப்போ கதிரும் வந்து அந்த வீட்டு பெண்களாக இருக்கக்கூடிய அன்னிகளுக்கு மரியாதை தர்றது, தன்னுடைய கட்டண மனைவி நந்தினியை மதிக்கிறது, நந்தினியை ரொம்ப ஃபீல் பண்ணி இது போல் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த வீட்டு ஆண்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம்தாங்கிற மாதிரி இப்போ நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வில்லத்தனத்துக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமே. குணசேகரன் வில்லனாக இருந்தார், இப்போ அவரும் திருந்திட்டாருன்னா அதுக்கப்புறம் கதையில் சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா? அதனால் இப்போ குணசேகரனுக்கு புது வில்லியாக முளைக்கிறது நம்ம அறிவுக்கரசியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கரசியை தான் குணசேகரன் பையன் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களுக்கு ஆசை வார்த்தை குறித்து இப்போ குணசேகரன் வந்து இல்லைம்மா இந்த கல்யாணம் நடக்காது, எங்கள் வீட்டு பொம்பளைகளாம் ஒத்துக்க மாட்டாங்க, இத்தனை நாளாக அவங்கள எதிர்த்து நான் ஒன்றும் பண்ண முடியல, இருந்தாலும் இந்த கல்யாணம் வேணாம், இப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அவர் அந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ணார்னா கண்டிப்பாக அறிவுக்கரசி வந்து புது வில்லியாக முளைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் குணசேகரன் அவ்வளோ சீக்கிரம் நல்லவனாக மாற மாட்டாராச்சு. அவர் வில்லத்தனத்துக்கு பேர் போனவராச்சு. அவர் எப்போவுமே பெண்களை மதிக்கிறது கிடையாதாச்சு. இவ்வளோ சீக்கிரம் அவர் திருந்துவாரா? அதெல்லாம் திருந்த மாட்டார். அவர் தான் மெயின் வில்லன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா குணசேகரனோட பிறவியிலே ஊறி போன ஒரு புத்தி தான் ஆணாதிக்க புத்தி. அதை அவரே நினச்சாலும் மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு அவ்வளோதாங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு கோச்சிட்டு போன பொண்டாட்டிகள் எல்லாம் வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே எல்லாருமே குஷிப்படுத்துகிறாங்க. ஞானம் வந்து அவர் மனைவி ரேணுகாவை குஷிப்படுத்துகிறாரு. நம்ம கதிர் வந்து அவருடைய மனைவி நந்தினியை குஷிப்படுத்துகிறாங்க. சக்தி மட்டும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கார். ஏன்னா அவருக்குள்ள சக்திக்குள்ளேயும் ஜனனிக்குள்ளேயும் ஒரு ஆழமான புரிதல் இருக்குது, ஒரு ஆழமான காதல் இருக்குது. அதனால் அவங்க புதுசாக ரொமான்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஞானம் வந்து தன்னுடைய மனைவி ரேணுகாவுக்கு புதுசாக வலையெல்லாம் எடுத்து போடுறாரு. அதை பார்த்த உடனே ரேணுகாவே அசந்து போகிறாங்க. என்ன புதுசாக வலையெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? அது சரி, நீ வந்து எப்போவுமே உங்கள் அண்ணனுக்கு பொம்மை மாதிரி தான், அவர் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அப்படி ஆடுவனின்னு. இப்போதைக்கு வீட்டுக்கு வந்த மனைவியை குஷிப்படுத்துன்னு சொல்லி புதுசாக வலையில் வாங்க காசு கொடுத்துருப்பாரு. அதை கொண்டு போயிட்டு வலையில் வாங்கிட்டு வந்து எனக்கு மாட்டி விடுற, எனக்கு ஒன்றும் இது பெருசாக தெரியலன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் ஆசைப்பட்டு தான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானம் வந்து நம்ம ரேணுகாட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் ரேணுகா வந்து நம்ப மாட்டாங்க. எப்போவுமே நீ வந்து பிடிச்ச வச்ச பிள்ளையாரியா, நீ யார் உன்னை பிடிக்கிறாங்களோ அவனுக்கு தகுந்த மாதிரி நீ ஆடுவ. இப்போ குணசேகரன் உன்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனால் வந்து நீ வந்து அவர் தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்க, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கதிர் நந்தினியோட ரொமான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, பாசமாக இருக்குது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு கண் கலங்குற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே கதிர் வந்து முன்ன போல கிடையாது. அவர் இப்போது ரொம்ப நல்லவனாக மாறிட்டார்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நந்தினிக்கிட்ட வந்து இப்போது நான் உனக்கு புதுசாக தாலி கட்டி வரேன்னு சொல்லி தாலி கட்டி வர்றாரு. ஏன்னா நந்தினி வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அங்கே செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கட்டின தாலியை வந்து அவங்க வந்து அடமானம் வச்சு செலவு பார்த்தாங்க. இப்போ வெறுங்கழுத்தாக இருக்கிற நம்ம நந்தினிக்கு கைத்தில் மஞ்சள் கைத்தில் புதுசாக தாலியை கட்டி வர்றாரு நம்ம கதிர். இங்கே பாரு நந்தினி, இது கைத்தில் கட்டினாலும் இப்போ நான் மனசு திருந்தி ஒரு இதோட முக்கியத்துவம் என்ன, தாலியோட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டுறேன். பொண்டாட்டி இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, ஒரு புருஷனால் வாழ முடியும்னு சொல்லி நான் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கட்டுறேன். இதுக்கு முன்னாடி கட்டின தாலி வந்து நான் யதார்த்தமாக கட்டினது, ஏனோ தானே கட்டினேன் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினிக்கு புதுசாக கதிர் தாலி கட்டிவிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறத பார்த்தா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே கதிர் நந்தினி ஜோடி ரொம்பவே ரொமான்டிக்கான ஜோடி தான். அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் பார்க்குற நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் கதிர் வந்து அண்ணன் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கிறதால அண்ணனை அவர் குணசேகரை வந்து எது சொன்னாலும் கேட்குறாருங்கிறதால அவர் கொஞ்சம் வில்லத்தனமாக காமிக்கப்பட்டார். இப்போது மறுபடியும் வில்லனாக மாறுவாரா இல்லை நந்தினிக்கு பிடிச்ச கணவராக இருப்பாரான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஷாலட்சம்மா ஒரு முடிவு எடுத்து மருந்து குடித்தாங்க, விஷத்தை குடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிலைமை எல்லாருமே தலைகீழ மாறி நிற்குது. அந்த வீட்டு மருமகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அந்த வீட்டு மகன்கள் எல்லாம் மருமகள் மேலே பாசத்தை பொழிகிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை குணசேகரன் எது வில்லத்தனமாக யோசனை பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஆளாளுக்கு உங்கள் பொண்டாட்டியில் குஷுப்படுத்திட்டீங்களா, நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, சரி ஓகே இனிமே தர்ஷனோட கல்யாண விஷயத்தை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா குணசேகரன் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக அதை செஞ்சே முடிக்கணும்னு சொல்லி அவர் பிடிவாதமான ஆள். அதனால் தர்ஷனுக்கும் அன்புக்கரசியும் கல்யாணம் நடக்கணும், அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் என் புள்ள தர்ஷன் அதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போதைக்கு பொண்டாட்டிகளை குஷுப்படுத்துகிற வேலையில் தம்பிமார்களை பயன்படுத்தியிருக்காரு. உடனே அவங்களும் சரி அண்ணன் தான் சொல்கிறார்ல, அண்ணனும் மாறிட்டாரு, ஏன் தர்ஷன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பின்னாடி ஒரு ஆப்பு வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பெண்கள் வந்து எதிர்த்து நிற்பாங்க. ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன குறை, உங்களை தான் நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறோம்ல, ஏன் நாங்கள் சொன்னதை கேட்டால் என்னங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஞானமும் கதிர் வந்து பொண்டாட்டிகளை எதிர்த்து நிற்பாங்களான்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் நந்தினி வந்து கதிர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள் இத்தனை காலமாக நீங்கள் தாராவுக்காக வாழ்கிறேன்னு சொன்னீங்க, இப்போது நமக்காக கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து கதிர்கிட்ட சொல்லியிருக்காங்க. கதிர் வந்து நந்தினி மடியில் படுத்துக்கிட்டு அழுகிறாரு. ஏன்னா என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இப்போது நந்தினிக்காகவே மாற ஆரம்பிச்சார் கதிர். அதனால் கதிரோட மாற்றத்தில் எந்த சேஞ்சும் ஆகாது. அவர் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சது தான். அப்படியே அவர் பொண்டாட்டியை எதிர்த்து பேசினார்னா அது பொய்யாச்சிக்கும் அண்ணனை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக நம்பலாம். கதிர் வந்து இப்போ முழுசாக நல்லவனாக மாறி நிற்கிறாரு. இவர் இப்போ இல்லை முன்னாடியே மாறிட்டார். ஏன்னா குணசேகரன் வந்து அந்த ஜெயிலுக்கு போன பிறகு கதிர் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சார். ஆனால் கதிர் வந்து அந்த சொத்தை எடுத்து அனாவசியமாக செலவு பண்ணாமல் அதை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் உயர்த்திக்க பார்க்குறாரு. அது தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து கதிர் வந்து அண்ணனோட பேச்சை கேட்காம இனிமேல் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அவர் வந்து தனி கொடுத்தன போனாலும் பரவாயில்ல, அவர் தன் மகளுக்காகவும் தன் மனைவி நந்தினிக்காகவும் வாழணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ஆர்வப்படுறாங்க. இப்போதைக்கு குணசேகரன் குடும்பத்தில் பாசமழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு தன் மனைவிகளை குஷிப்படுத்துகிறாங்க, தன் மனைவி பேச்சை கேட்பேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் குணசேகரன் மட்டும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்காரு. அந்த திட்டம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிய வரும். அதன் பிறகு அந்த குடும்பத்தில் மறுபடியும் ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை வரதான் போகுது. அது என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. கதிர் ஞானம் இப்போ 2 பேருமே பொண்டாட்டிகளை தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள பாசமாக பார்த்துக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம குணசேகரன் திட்டம் போட்டு கொடுத்த மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்களா, இல்லை உண்மையாலுமே கதிர் ஞானம் திருந்தி தன் மனைவி தான் உலகம்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. எதிர்நீச்சல் குடும்பத்தில் மேலும் என்னென்ன சம்பவம் நடக்கும், என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.